நாராயணன் பராபரத்திலே தோன்றி பரத்திலே சிவன் தோன்றி சிவத்திலே சக்தி தோன்றி சக்தியிலே நாதம் தோன்றி நாதத்தில் உந்து தோன்றி உந்திலே சதா தோன்றி சதா சிவத்தில் மகேஸ்வரன் தோன்றி மகேஸ்வரன் ருத்தம் தோன்றி ருத்தம் தோன்றி விசிறிமிழும் தோன்றி அண்டசம் சராயசம் சிவதசம் உரிப்பசம் என்று சொல்லக்கூடிய 4 அணுகளும் 7 தொட்டங்களான மனிதத்தை ஒரு மடங்கு நீர்வன உருவம் என்று சொல்லக்கூடிய 70 தொட்டமும் 84 லட்சம் ஜீவராஜிகளையும் படைக்கப்பட்ட என்று அல்லாஜிபட்ட கொடு 1000 கழுகுகள் 64 இவ்வளவு சொந்தக்காரி எங்காய் கலைமகள் அவளின் வீராக என்பார்கள் இவர்கள் பெருமாளுக்கு என்பதற்காக திருப்பார் கழு சென்று 7 மலையானை கண்டு அல்லாஜிபட்டுக் கொண்டு மகாலட்சுமியையும் அந்த சிவனையும் அன்னை ஆதிபராசக்தியையும் வீராக இப்பொழுது வந்து சேர்ந்தே நான் ஒரு நாளைக்கு மேல் ஒரு இடத்தை நடத்தக்கூடாது மீறி தெங்கினேன் என்றால் என்ன சரசகப்பட்டது 1008 தூக்குகளை எடுத்து கழகமெங்கே என்று வந்து கொண்டிருக்கின்ற வேலையில் அங்க வீட்டிலே பிறந்து ஒளிவும் போகா தீரமும் வெள்ளப்பிரமதிக மாமனை கோபுரத்து விட்டிருக்கும் பிள்ளையாறு கைதோலம் என்ற நிச்சயமாக கழகம் கிடைக்கும் அந்த பிள்ளையாறு எப்படி நாம் நுழலாம் என்று பார்த்தால் இசை எங்க இசை யானைகளுக்கு ஒரு கைதட்டலை தரலாமே எனக்கு சாதாரணப்பட்ட ஒரு விஷயமா இசை என்பது ஏன்னா உங்களுடைய செவிகளுக்கு வாரி வழங்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு விஷயம் இந்த உலகத்தில் இசையை போல எதுவுமே கிடையாது. ஏன்னா எவ்வளவு கஷ்டத்தில் இருந்தாலும் கூட எவ்வளவு இன்பத்தில் இருந்தாலும் கூட அவங்க தேவைப்படுவது இசைதான். இதே போல இசையை எங்காவது கேட்டதுண்டா? உண்மையிலேயே அந்த பாடல்களில் எப்படி இசையகப்பட்டதை சரியான முறையில் கையாண்டார்களோ அதை போலவே விரதமாக இங்கே கையாளக்கூடிய இசை ஞானிகளுக்கு கைதட்டி அன்பு உள்ளங்களுக்கு நெஞ்சார்ந்து மனமாவது அன்று என்று இழந்து வழக்கம் அது போல யூடியூப் எடுக்கக்கூடிய அன்பு உள்ளங்கள் குழலி யூடியூப் சேனல் வழக்கமாக உறுதி முள்ளு மர்மமே வாழை என்று சொல்லக்கூடிய 5 வகையான இளமண முறைகள் உண்டு. காரிகளை கிடைத்த கரிமுகளும் வெண்மதியும் கிடைக்க பால் ஓடி அழைத்து உடல் உயர்ந்த சாரண முழுவதும் பணிமமா என்பதற்கான ஒரு இடத்தை பார்த்தால் இன்றைக்கு என் மனதில் ஏதோ ஒரு ஆனந்தமாக தோன்றுவதால் இன்றைக்கு இந்த ஆனந்தமே இன்பத்தில் ஆடுது மனமே கனவுவடி சுயம்பரமோ கண்டிரந்தா சுகம்பரமோ இன்றைக்கு ஏன் இந்த Yeah.
எங்கோ இருந்து வரக்கூடிய ஒரு சத்தம் ஆலோலம் சோ ஆலோலம் சோ ஆலோலம் சோ சோ என்ற ஒரு அழகான சத்தம் பேதையால் புதுமையால் சகோடையால் செங்கோட்டையால் என்று சொல்லக்கூடிய 4 ஆடுகளை விடு இந்த பெண்மண்ணின் உருவாக்கப்பட்டது இவ்வாறு இருக்க காரணம் இன்னமையார் என்ற வார்த்தையுடைய வார்த்தை பெருமான் 7 மலையா அவருடைய ஆனந்த நீரால் இருந்து தோன்றப்பட்டவர்கள் அமிர்தவள்ளி சுந்தரவள்ளி என்று சொல்லக்கூடிய 2 பெண்கள் அமிர்தவள்ளியை ஏற்கனவே மிருகப்பிரமானோ திருமணம் செய்து கொண்டார் இன்னும் இருக்கக்கூடியதோ சுந்தரவள்ளி மிகவும் சுதந்திரமாகவும் ஆனந்தமாகவும் அடைந்து கொண்டிருக்கின்றார்கள். ஆகவே அந்த வெண்ணை அந்த முருகனிடத்தில் நாம் எப்படியாவது சேர்க்க வேண்டும். ஒருவேளை அவர்கள் இருவரையும் நாம் சேர்க்க அந்த வானத்தில் இருந்து வானம் வெடியிடிக்க மத்தளங்கள் சத்தமிட அங்கிருந்து தேவர்களும் மூவர்களும் மாலை தூவி ஆசீர்வாதம் செய்தார்கள் என்றால் எப்படி இருக்கும் தெரியுமா? அந்த வானம் இடிக்க இடத்த வார்த்தை இப்படியெல்லாம் வர்ணனை செய்து கொண்டிருந்தாலும் கூட பாருங்கள், உலகத்தில் எங்குமே இல்லாத ஒரு பெருமை இந்த நாட்டிற்கு உண்டு தமிழ் என்று சொல்லடா தலை நிமிர்ந்து நில்லடா என்பதற்கு இந்த உலகத்தில் பாருங்க நம்ம தான் மிகப்பெரியவர்கள். காரணம், எந்த ஒரு மொழிக்குமே தாய்மொழி என்று எவரும் கூறுவது கிடையாது. ஏன்னா எந்த ஒரு மொழிக்குமே கடவுள் கிடையாது. பாட்டியோ பழமோ எந்த ஒரு பொருளும் எந்த ஒரு நாட்டிற்கும் கிடையாது. ஆனா நம் நாட்டிற்கு மட்டும் தமிழுக்கு ஒரு பலமும். ஏன்னா பாட்டி ஔவையார் தமிழுக்கு பாட்டி ஆவேசி. ஏன்னா இப்படி தமிழுக்கென்ற பெருமைகள் படைத்த நாடு நம் நாடு தமிழ்நாடு. ஏன்னா இந்த உலகத்தில் எங்குமே எழுதப்பட்ட நூல்கள் உலக பொதுமறை என்று கூறுவது கிடையாது. நம் நாட்டில் பிறந்து திருவள்ளுவர் எழுதிய திருக்குறளை தான் உலக பொதுமறை என்று எல்லோருமே சரிசமம் என்று கூறுகிறார்கள். இவரோடு இந்த உலக பொதுமறையே சிறந்த ஒரு நூல். ஏன்னா தோன்றினோடு தோன்றுக அக்கில் தோன்றின் ஒன்றாக என்று என்று அழகாக சொன்னார் திருவள்ளுவர். பிறந்த இந்த உலகத்தில் மனிதனாகப்பட்டவன் பிறப்பது மனிதல்ல, பிறந்தம் என்றால் ஏதாவது ஒன்று இந்த உலகத்திற்கு செய்துவிட்டு செல்ல வேண்டும். ஏன் பிறந்தோம், எதற்கு பிறந்தோம் அப்படின்னு வாழாமல் நாம் இதற்காக பிறந்த இதை செய்ய வேண்டும் என்று ஆசைப்பட்டு ஒரு மனிதனாகப்பட்டவன் வாழ்ந்தான் என்றால் உலகத்தில் முனைவோடு சிறந்த ஒரு மனிதன் எவருமே கிடையாது. இவருடமான இடத்தை வார்த்தை மீண்டும் ஒரு முறை இந்த இடத்தை பெருமைகள் வரைத்த பிறகு சந்திப்போடு சந்திக்கலாம் என்று உள்ளத்தில் நல்ல உள்ளம் உறங்காதென்பது வள்ளவன் வகுத்த கர்ணா வருவதை எதிர்கொள்ளடா. உள்ளத்தில் நல்ல உள்ளம் உறங்காதென்பது வள்ளவன் Thank you.
மன்னித்து அருள்வாயின உள்ளத்தின் நல்லவன் பகுத்தவனா வருவதை எதிர்கொள்ளடா வருவதை எதிர்கொள்ளடா வருவதை எதிர்கொள்ளடா வருவதை எதிர்கொள்ளடா. ஆக இருந்தாலும் ஒரு இடத்தை பார்த்து இப்படியான மடித்துக் கொண்டே இருந்தார்கள். திரேகம் தாவரையும் கரியுகம் என்று சொல்லக்கூடிய 4 வகையான பொங்கல் விலைகளோடு 4 வகையான யுகத்தில் நடந்தது காதல் தான். அரிச்சந்திரனுக்கும் சந்திரமதியாருக்கும் ஒரு வகையான காதல். திரேதாயுகத்தில் நடந்தது ராமாயணம். ராமாயணத்தில் ராமருக்கும் சீதை அம்மையருக்கும் ஒரு காதல். அதுபோல் கோவரத்தில் நடந்த மகாபாரதத்தில் பஞ்சபாண்டவர்களுக்கும் பாஞ்சாலிக்கும் ஒரு வகையான காதல். தற்பொழுது நடக்கக்கூடியது கலியுகம். கலியுகத்தில் கந்தனுக்கும் பள்ளியம்மை யாருக்கும் ஏதோ ஒரு வகையான காதலாகி வருவான். இளஞ்சோலை பூத்த நந்தவனத்தை பார்த்து நாம் எப்படி வர்ணிக்கலாம் என்று பார்த்தால் அதிகாலை நிலவே என்னடங்கார சிலையே புதிராக நான் பாடுவான் இசை தேவன் இசையே புதிராக முழங்க இணையாடும் கவியே என் உயிரே நிவா கண்ணையன் முன்னே கடலும் துள்ளாது பெண்ணே தூண்டில் போட்டாள் விண்மீன்கள் தப்பாது உள்ளங்கை தேனே கல்லுவன் நான்தானே கள்ளியை கொள்ளை கொள்ளும் கல்லுவன் நான்தானே நீ என்னை மீண்டும் திருடத்தான் வேண்டும் முரத்தில் கையப்பட்டு மொட்டுக்கள் பூக்க வேண்டும் முட்டகத்தை கட்டிக்கோ கெட்டியாக ஒட்டிக்கோ வட்ட வட்ட பொட்டுக்காய் கணா காணும் காலங்கள் அறிந்தோடும் நேரங்கள் விளையாட கோலம் போடும் வாழவில்லை வாழவில்லை இப்போது மீண்டும் மீண்டும் வா இளஞ்சோலை பூத்தவா இளஞ்சோலை பூத்தவா Thank you.
உழுதவன் கணக்கு பார்த்தா உலகு கூட மிச்சம் இருக்கட்டும். ஏதோ ஒரு தேவகானம் கேட்டது யாருன்னு பார்க்கலாமா? கனகத்தில் பாட்டு பாடும்